அனைவருக்கும் வணக்கம். 9ஆம் வகுப்பு 6ஆம் இயல் இராவண காவியம். இந்நூலை இயற்றியவர் புலவர் குழந்தை. நம்ம எந்த ஒரு பாடலை எடுத்துக்கொண்டாலும் பாட்டுடை தலைவனை மட்டுமே முதன்மைப்படுத்தி பாடியிருப்பாங்க. ஆனால் இந்த ஒரு பாடலில் மட்டும் எதிரி கதாபாத்திரத்தை முதன்மைப்படுத்தி பாடியிருக்காங்க. ராவணன் அப்படின்ற கதாபாத்திரம் எந்த பாடலில் நம்ம கேட்டிருப்போம் அப்படின்னா கம்பராமாயணத்தில் ஒரு எதிரி கேரக்டர், அதாவது வில்லன் கதாபாத்திரத்தில் இருக்கிறவரை முதன்மைப்படுத்தி, பாட்டுடை தலைவனாக முதன்மைப்படுத்தி இந்த பாடலை புலவர் குழந்தை அவர்கள் இயற்றியிருக்காங்க. இந்த பாடல் மட்டும் இல்லாமல் யாப்பதிகாரம், தொடையதிகாரம் உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட இலக்கண இலக்கிய நூல்களை படைத்திருக்கார். இது மட்டுமல்லாமல் தந்தை பெரியாரோட வேண்டுகோளுக்கு இணங்க வெறும் 25 நாட்களிலேயே திருக்குறளுக்கு உரை எழுதியிருக்காரு. இந்த நூல் கம்பராமாயணத்தை தழுவி எழுதப்பட்ட நூல் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா இதுலேயும் 5 காண்டங்களை கொண்டு எழுதப்பட்டிருக்கு. தமிழக காண்டம், இலங்கை காண்டம், விந்த காண்டம், பழிப்புரி காண்டம், போர்க்காண்டம் என 5 காண்டங்களையும் 3100 பாடல்களையும் இந்த பாடம் கொண்டிருக்கு. நமக்கு கொடுத்துள்ள இந்த பாடத்தோட வாயிலாக நம்மளுக்கு என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இந்த 5 வகை நிலங்கள்லேயும் இந்த மக்கள் என்னென்ன வேலைகளை செய்கிறாங்க, இதில் என்னென்ன இயற்கை வளங்கள் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு புலவர் குழந்தை அவர் நிறைய செய்திகளை சொல்லியிருக்காங்க. முதல்ல குறிஞ்சி நிலம் மலையும் மலை சார்ந்த இடமும், அங்கே வாழுற மக்களை குறவர் குறத்தியர் அப்படின்னு அழைப்பாங்க. தொழில் தேனெடுத்தல், திணை விதைத்தல், கிழங்கு அவிழ்தல். அவரோட உணவு பொருளாக மலை நெல் இருக்குது. முதல் பாடல்: அருவிய முருகியம் ஆர்ப்ப பைங்கிளி பருகிய தமிழிசை பாட பொன்மயில் அருகிய சிறைவிரி தாட பூஞ்சினை மருவிய குரக்கினம் மருண்டு நோக்குமாள். இந்த பாடலோட பொருள் என்ன அப்படின்னா, அருவிய முருக்கியம், அதாவது மலையிலேருந்து கொட்டுற அந்த அருவியானது கீழே விழும்போது பறை ஓசை, அதாவது பறையை தட்டினால் எப்படிப்பட்ட ஓசை எழுப்புமோ அதுபோல் மலையிலேருந்து கொட்டுற அந்த அருவியோட சத்தம் ஒரு பறை ஓசை மாதிரி காதில் கேட்குதான். அந்த இசைக்கு ஏற்றாற் போல பைங்கிளி பருகிய தமிழிசை பாட பச்சை நிறத்தை உடைய பைங்கிளி தமிழிசை பாடுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதனை பார்த்த மயில் தன்னோட சிறகை விரித்து ஆடுதான். இந்த காட்சிகளை எல்லாத்தையும் பூக்கள் நிறைந்த மரக்கிளையில் அமர்ந்திருக்க குரங்கினங்கள் மிரட்சியோட பார்க்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த பாடலை பாருங்கள். அடுப்பிடு சாந்தமோடு அகிலின் நாற்றமும் துடுப்பிடு மைவன சோற்றின் நாற்றமும் மடுப்படு காந்தலின் மனமும் தொய்தலார் கடைப்படு பொருளெல்லாம் கமழும் குன்றமே. இப்போ நம்ம வீட்டில் என்னென்ன விறகு வச்சு சமைக்கிறாங்கன்னு நம்மளுக்கு தெரியும். ஆனால் நம்ம முன்னோர்கள் எந்த விறகு கட்டையை பயன்படுத்தி உணவு சமைச்சிருக்காங்க அப்படின்னா, அடுப்பிடு சாந்தமோடு, அதாவது சந்தனக்கட்டையும் அகிலையும் வச்சு சமைச்சிருக்காங்க. அதில் இருந்து வர வாசனையும் துடுப்பிடு மைவன சோற்றின் நாற்றமும், துடுப்பிடுனா உலையில் வச்சிருக்க, மைவன சோற்றின்னா மலை நெல், அந்த உலையில் போட்ட அந்த மலை நெல்லோட வாசனையும் மடுப்படு காந்தலின் மனமும் தொய்தலார், அந்த பகுதியில் மலர்ந்திருக்கிற காந்தல் அப்படின்ற பூக்களோட வாசமும் சேர்ந்து, தொய்தலார் அப்படின்னா இந்த வாசனை எல்லாம் சேர்ந்து
அங்கே இருக்கிற பொருள் எல்லாத்தையுமே இந்த மனம் வந்து வீசுமா. அது மட்டும் இல்லாமல் இந்த வாசத்தை அந்த குன்றமே வந்து மணக்கிற அளவுக்கு செய்யுமா. அந்த குன்றுமே வந்து ஒரு மனம் நிறைந்ததாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அடுப்பில் வைக்கிற அந்த சந்தனக்கட்டையும் அகிலோட வாசமும் உலையில் இட்டிருக்க மலை நெல்லோட வாசனையும் காந்தலோட அப்படின்ற பூவோட வாசமும் சேர்ந்து அங்கே இருக்க பொருள் மட்டும் இல்லாமல் அந்த மலையே மணக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் இந்த பாடலோட பொருளாக விளங்குது.